நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் நேற்றைய தினம் கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய மறக்க முடியாத சம்பவம் ஒன்று அரங்கேறியிருந்தது. ஆமாங்க, நேற்று நடந்த ஐபிஎல் போட்டியில் குஜராத் அணியும் டெல்லி அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணியில் கேஎல் ராகுலின் அதிரடியால் கேஎல் ராகுல் சதத்தை எட்டியிருந்தார். அதனால் 20 ஓவர்கள் முடிவில் டெல்லி அணியும் 199 ரன்கள் வரை எடுத்திருந்தது. இந்த இலக்கு என்பது இந்த மைதானத்தில் மிகப்பெரிய இலக்காகவே பார்க்கப்பட்டது. ஆகவே இந்த போட்டியில் குஜராத் அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றும் சொல்லப்பட்டது. பின்னர் இந்த இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணியோ அனைத்து அனுமானங்களையும் தாண்டி ஒரு விக்கெட் கூட இழப்பின்றி ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லும் சாய் சுதர்சனும் சேர்ந்தே வெறும் 19 ஓவர்களிலேயே 205 ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றனர். இதில் அதிகபட்சமாக சாய் சுதர்சன் சதத்தை கடந்து 108 ரன்களை எடுத்திருந்தார். இந்தளவுக்கு ஒரு T20 போட்டியில் மிகப்பெரிய வெற்றி என்பது T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு சாதனை வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த போட்டியில் குஜராத் அணி வெற்றி பெற்றதால் பிளே ஆஃப் சுற்றுக்கு இந்த 3 அணிகளும் நேரடியாக தகுதி பெற்றுவிட்டது. ஆகவே ஐபிஎல் வரலாற்றை தாண்டி ஒட்டுமொத்த T20 வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்த ஒரு போட்டி என்பது கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத போட்டியாக அமைந்திருக்கிறது. மேலும் இந்தளவுக்கு குஜராத் அணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததே நம்ம தல தோனி தாங்க. ஆமாங்க, அதற்கு காரணம் இந்த போட்டி நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக குஜராத் அணியும் சிஎஸ்கே அணியும் வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் விளையாடி வந்தது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் சில நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த இடைப்பட்ட நாட்களில் நிறைய அணிகள் விளையாடி வந்தது. அப்படியாக சிஎஸ்கே அணியும் குஜராத் அணியும் வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் விளையாடியது. அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணியில் அனைவருமே அதிரடியாக விளையாடியிருந்தனர். குறிப்பாக அந்த போட்டியில் 19வது ஓவரை வீசிய முகமது சிராஜின் அந்த ஓவரை சூப்பர் ஓவராக மாற்றியிருந்தார் நம்ம தல தோனி. ஏனென்றால் அந்த ஓவரில் மட்டும் சரியாக 36 ரன்கள் வரை எடுத்துவிட்டார் தோனி. 4 சிக்சர்கள், 2 பவுண்டரிகள் மற்றும் ஒய்டுகள், நோபால்கள் என அந்த ஓவரில் நிறைய எக்ஸ்ட்ராஸ்களும் கிடைத்திருந்தது. ஆகவேதான் அந்த ஓவரில் மட்டும் தல தோனி 36 ரன்கள் வரை விளாசியிருந்தார். இதனால் சிஎஸ்கே அணி அந்த போட்டியில் 217 ரன்கள் வரை எடுத்திருந்தது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணியை வெறும் 189 ரன்களுக்குள் சுருட்டி சிஎஸ்கே அணி வெற்றியும் பெற்றது. ஆகவே சிஎஸ்கே அணியிடம் அடைந்த இந்த தோல்விதான் குஜராத் அணிக்கு மிகப்பெரிய பாடமாக அமைந்துவிட்டது. அதன் எதிரொலியாகவே நேற்றைய போட்டியில் டெல்லி அணிக்கு எதிராக சுதாரித்து கொண்ட குஜராத் அணி சிறப்பாக விளையாடி வரலாறு காணாத அளவுக்கு வெற்றியும் பெற்றது. ஆக குஜராத் அணியின் இந்த வெற்றிக்கு ஒரு வழியில் சிஎஸ்கே அணியிடம் கற்ற இந்த பாடம்தான் காரணம் என்றே சொல்லலாங்க.